வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம தமிழ் மக்கள் நம்ம இல்லைங்களா? நம்ம ஒரு சிவராத்திரி வருது அப்படின்னா, அது முன்னாடி அதோட பாரம்பரியமாக என்ன இருந்துச்சு, சங்க காலத்தில் என்ன இருந்துச்சு, அதை என்ன பேரில் கொண்டாடினோம், இப்போது அது ஏதாவது மாற்றம் வந்திருக்கா, இல்லை முன்னாடி ஏதாவது இதை விட சேஞ்சஸ் இருந்துச்சா, இன்றைக்கி நம்ம எப்படி மருவி இப்போ எப்படி மதுரை ஆலவாய் கூடல் நகர் மதுரைன்னு மாறின மாதிரி இங்கே ஏதாவது மாறியிருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன் நம்ம யோசிக்கணும்னா, நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படி யோசித்து கேட்குறவன் சொன்னாங்களையே நம்ம கேட்குறது இல்லை. என்ன நமக்கு அவசர காலம். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சரி அதை விடுங்க. இப்போது தான் நம்மக்கிட்ட கூகுள் ஆண்டவர்னு ஒன்று இருக்குது. அது தட்டினா எல்லா விஷயம் வரும். நீங்கள் எதேதோ பார்க்குறீங்கல்ல, அதில் போய் பார்க்கலாம். மகா சிவராத்திரி என்ன கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத. சரி, இப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்தை பேசுகிறேன்னா, பெரிய பெரிய ஆசிரமங்களும் சரி, பெரிய பெரிய இந்த கார்ப்பரேட்டாக வச்சு ஆன்மீகத்தை சொல்லித்தராங்களும் சரி, கிட்டத்தட்ட 300-400 கோடி பேர் டிவோட்டியாஸ் இருக்கிற ஆசிரமங்களும் சரி இருக்காங்க. அவங்க மகா சிவராத்திரியை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க. இது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அது இப்போ மாறிடுச்சு அப்படின்னு. ஒரு கலாச்சாரம் தொடர்ந்து இருக்கணும்னா அது மாற்றம் வந்தே இருந்தாலும் தொடர்ந்து இருக்கணும். ஆனால் அந்த மாற்றம் அதோட தாத்பரியத்தையும் அதோட மூல வேரையும் மாற்றிடக்கூடாது. நீங்கள் என்னத்தை மூல வேரை மாற்றுறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம் இப்படி தான் ட்ரெண்டு அப்படின்னு கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு விஷயம் மாறிட்டே வரும்போது அதுதான் உண்மை போலன்னு மக்கள் நம்பிடுவாங்க. ஏன்னா அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை சொல்கிறவங்க பெரிய ஆள் நினைக்கிறாங்க. அவங்க நிறைய விளம்பரத்துலேருந்து, மக்கள் தொடர்புலேருந்து, அரசியல் பலத்துலேருந்து, அவங்க பண பலத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போது அவங்க மக்கள் பலமும் இருக்குது. சரி, இது என்ன மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவராத்திரி அப்படிங்கிறது என்னென்னா, அந்த டைமில் வர்றது சிவன் அப்படின்னு. சிவன் என்னென்னா, நம்மளை அன்னைக்கு நம்ம ஒரு காலத்தில் என்ன முன்னோர்கள் வழிபாடு அப்படி தான் நம்ம வச்சுருந்தோம். அப்புறம் சிறு தெய்வங்கள், அப்புறமா இப்போ சொல்கிற காவல் தெய்வங்கள், அதுக்கப்புறம் இந்த கருமாரியம்மன், செல்லாத்தம்மன், அப்புறமா சுடலை, ஐயனார், முனிசாமி, கருப்பசாமி அப்படின்னு நம்ம ஒரு சாமிகள் வச்சுருந்தோம். இதெல்லாம் தான் பேச்சியம்மன், இந்த மாதிரி தான் நம்ம குலதெய்வமாக வச்சுருந்தோம். சீலக்காரியம்மன், பொட்டம்மன், இந்த மாதிரி அம்மன்கள்லாம் இருக்காங்க. சரி, இந்த குலதெய்வ வழிபாடை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தபோது என்னென்னா, நம்ம ஒரு விதமான ஒரு அமைதி நிலையிலையும் இந்த பூமிக்கு என்ன வேணுமோ அந்த ஒத்திசைவில் இயங்கிட்டு இருந்தோம். நம்ம கலாச்சாரங்கள் மாறிச்சு. நம்ம நிறைய ட்ராவல் பண்ணோம். நமக்கு நிறையா வெளி உலக தொடர்பு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய செய்யும்போது அங்கே இருக்க கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வந்து வச்சோம். நம்ம கொண்டு வந்து போய் அங்கே போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ பண்டமாற்று முறை மூலம் நம்ம கலாச்சாரங்களும் மாறிச்சு. சரி, ஆனால் நம்மளோட உண்மையான ஒரு பொக்கிஷத்தை நம்ம யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, நம்ம பொக்கிஷத்தை யாராவது மாற்றும்போது நம்ம பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது உண்மை. அந்த வகையில் நம்ம அந்த சிவராத்திரியை கொண்டாடினதை எப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது அன்றைக்கி முழிச்சிருக்கணும். அன்றைக்கி முழிச்சிருக்கிறது மட்டும்தான், முதுகுத்தண்டை நேராக வைக்கிறது தான். ஏன்னா எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்லி அதுதான் இப்போ ட்ரெண்டாக மாறிச்சே ஒழிய மற்றபடி இல்லை. அன்றைக்கி சிவராத்திரினா இன்றைக்கி என்ன உங்களுக்கு சிவராத்திரியா அப்படின்னு கேட்டால் முழிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது அப்படி இல்லை. இப்போது அதுக்கடுத்து என்னென்னா, சிவன் அந்த இடத்துல இருக்கிறது மயானத்தில் தான் இருக்காங்க. காசியில் இருக்கிறது அந்த பிணம் எரியிற இடத்துல தான் இருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கு அவங்க முக்தி கொடுத்து அவங்க கொடுக்குறாங்கங்கிறது ஒரு ஐதீகம்னு வச்சுக்கோங்க. அது உண்மையும் கூட. சரி, இதே மாதிரி இப்போ இருக்க நம்ம சுற்றி இருக்க அத்தனை இந்த
திருச்சுடலை அதாவது சுடுகாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துலலாம் சிவன் இருப்பார். ஆனால் அதோட ஆற்றல் வடிவம் தானே. இப்போது வள்ளலாரே 4 இடத்துல பிரசன்ன ஆகும்போது அந்த ஆதி சக்தி வந்து அந்த சிவம் வந்து எல்லாத்துலேயும் இருக்காதா? எல்லாத்துலேயும் அந்த நீர்க்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா பதிலீடாக சில சக்திகளை கூட அவங்க வச்சுருப்பாங்க. சரி, அப்போது இப்போ ரீசெண்டாக இதையே நான் இப்படி பேசுகிறேன்னா, அந்த மேல்மலையில் ஒரு அங்காளம்மன் மயான கொள்ளை நடந்துச்சு இல்லையா? அப்போ வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த மயான கொள்ளையும் அந்த அமாவாசையில் வர்ற அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னா, அந்த சிவன் வந்து வந்து எப்படி வந்து இருக்கார்ல, அந்த மகா சிவராத்திரி கொண்டாடுறோம்ல, அது வந்து அன்னைக்கு பாற்கடலில் கடைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த சிவன் வந்து அந்த விஷத்தை குடித்ததுனால, நம்ம ஒரு பாம்பு கடிச்சாவோ, இல்லை விஷம் தீண்டுனாவோ, இல்லை விஷத்தினால பாம்போட அது அந்த பாற்கடலில் கடையும் போது இந்த விஷம் தானே கக்கிச்சு. அந்த பாம்பு தீண்டும்போது நம்ம நைட்டு தூங்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ விஷம் குடிச்சிட்டாங்கன்னா, விஷம் தீண்டிச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வந்து தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த அன்னைக்கு சிவன் வந்து தூங்கக்கூடாது அப்படிங்கிற கணக்கில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ அவங்க தூங்காமல் இருந்தாங்க. அந்த தூங்காமல் இருந்தனால அந்த விஷத்தை வந்து அப்படியே யாருக்கும் துன்பம் தராமல் அப்படியே வந்து அது சரியாயிடுச்சு. அப்போது அந்த டைமில் வந்து என்னென்னா, அந்த இடத்துக்கு நம்ம சக்தி நம்ம ஊரில் இருக்க தெய்வங்கள்லாம் எல்லா தெய்வங்களும் அங்கே போவாங்க. அவருக்கு வந்து அந்த துன்பம் போயிடுச்சு, அது சரியாயிடுச்சு. அவர் இருக்க இடம் எது? அந்த சுடுகாடு. அந்த சுடுகாடுன்னொன்னே அது ஏதோ அபசகுன வார்த்தை மாதிரி என்னமோ தீண்டத்தகாத வார்த்தை மாதிரி அச்சச்சோ அப்படி சொல்கிற மாதிரி பிணம் சுடுகாடுன்னொன்னே பதறாங்க எல்லோரும். இறப்பு, பிணம், சாவு அப்படின்னோடனே இது தினம் தினம் பார்க்குறீங்க, தினம் தினம் கேள்விப்படுறீங்க. ஆனால் இந்த வார்த்தையில் என்ன ஒரு அபசகுனம் அப்படின்னு மக்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மனதில் அந்த மூட நம்பிக்கையை இந்த பக்கம் திருப்பி விட்டாச்சு. சரி, ஓகே. அப்போ வந்து அது சுடலை பிணம் அது எரியும் இடம் அப்படின்னு சொன்னால் தான் இந்த சொல்லுவாங்கள்ல இடக்கரகலக்கல் வலுவுக்குறி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு இந்த கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது என்னென்னா அந்த வார்த்தையை வந்து எப்படி சொல்கிறதுனா, டக்குன்னு சொன்னால் வீடு பேர் அடைந்தார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம பாம்புக்கே நம்ம விஷமுள்ள பாம்புக்கே நம்ம நல்ல பாம்புன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். சரி, இப்போ வரான். அப்போ வந்து என்னென்னா, அந்த சிவன்கிட்ட வந்து அந்த சக்தியாக வாங்கிறதுக்காண்டி அந்த சுடலை அப்படின்னு ஒரு அந்த தெய்வங்களெல்லாம் சிவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உணவுகள் பதார்த்தங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அந்த அசைவ உணவை வந்து படைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. படைச்சிட்டு சிவன்கிட்டேருந்து அவங்க ஆற்றலையும் சக்தியும் 1 இயர்க்குரிய சக்தியை வந்து வாங்கிட்டு திரும்ப அகைன் அவங்க போகிறாங்க. எங்கே? அந்த பேச்சியம்மன், சீலக்காரி, அப்புறமா வந்து மாலைக்காரி, இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் எங்கே வராங்கன்னா, அந்தந்த ஊரில் இருக்க சுடலை காட்டுக்கு வந்து அங்கே இருக்க சிவன்கிட்டேருந்து அந்த சக்தியை வாங்கிட்டு திரும்ப அகைன் வந்து அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு வந்து மக்கள் வராங்க பார்த்தீங்களா? அவங்கக்கிட்ட போய் அன்றைக்கி எல்லோரும் குலதெய்வங்களுக்கு போவாங்க. அவங்கக்கிட்ட போய் அந்த ஆற்றலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு சக்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்காமல் இருக்கிறது மட்டும் தான் மாற்றி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது கூட ஒரு வந்து அங்கே போய் ஒரு கலை நிகழ்ச்சிகள் வச்சு கரகாட்டம், கும்மி இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகள் வச்சு அந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி ஏன் வச்சுருந்தாங்கன்னா, வள்ளி பாட்டு, இந்த மாதிரி சிவன் பாட்டு, இந்த சிவன் புராணம் அது மாதிரி இதில் வந்து என்னென்னா அர்ச்சுனன் கதை இதெல்லாம் வந்து சொல்லும்போது நம்ம நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு கடத்தணுன்ட்டு இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள்லாம் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும்னு போட்டது. இப்போ பார்க்குறது என்னென்னா சீட்டு விளையாடுறது, அப்புறமா என்ன சொல்கிறது, கதை புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துருக்கணுங்கிற கணக்கு மாறிடுச்சு. இதை வந்து ஏன் நம்ம இப்படி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, மக்களில் வந்து எல்லோரும் வந்து அதையே சொல்கிறதுனால நம்மளும் அப்படி நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி போகாமல், நம்ம மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சவங்களாவது, இந்த உணர்ந்தவங்களாவது சொல்லணும். ஒரு 10 பேர் வந்து சொல்லும்போது இதை கேட்குற ஒரு 2 பேர் அப்படியே போவாங்க. அது 100 பேருக்கு தெரியும். 100 பேர்லேருந்து அப்படி 1000 பேருக்கு தெரியும். 1000 பேர்லேருந்து அப்படி 1,00,000 பேருக்கு தெரியும். 1,00,000 பேர்லேருந்து கோடி பேருக்கு தெரிஞ்சிடும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடலாம். சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி சிறுக சிறுக சேர்த்த பணம் தான் பெருக இந்த இந்த
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்கள்ல, கூட்டு வட்டி மாரி. சின்ன தொகை தான். அது கூட்டு வட்டியா மாறி, மாறி, மாறி எவ்வளோ அமௌண்ட் வரும் இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து இந்த மக்கள்ட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறது